பிரியன் சார் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. ஏன் இவ்வளோ கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் அப்படின்றப்போ பிரியன் சார் சொல்றாரு, ஒருவேளை ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா கட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவாங்க அப்படின்ற பயம் இருக்கு அப்படின்றாரு. ரெண்டாவது, ஓனாயின்னு சொல்கிறதோ அல்லது கலைன்னு சொல்கிறதோ, ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து விட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு வார்த்தை ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். சூரியனை பார்த்து யார் கொலைச்சா அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் இல்லையா? இரண்டாவது முறை கடுமையான விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு ஏன் தேவைப்படுது சார்? அதாவது இந்த சார் பேசும்போது சொன்னார், அவர் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாரு. சரி, நம்பிக்கை இல்லைல்ல, அவர்கிட்ட தானே கட்சி இருக்குது. ஒட்டுமொத்த கட்சியும் மாவட்ட கழக செயலாளர்களும் கொடியும் சின்னமும் அவர்கிட்ட தானே இருக்குது. சரி, உங்களுக்கு நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமியை விட அதிக நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குல்ல, ஆனால் உங்கள்கிட்ட கட்சி வரலையே, அது வேற. ஆனால் பொது பார்வை அப்படின்னு பார்க்குற போது எல்லோரும் இணைந்தால் திமுக பயப்படும், ஒரு பெர்செப்ஷன் உருவாகும் என்கிற பார்வையெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவது யார்? அதிமுக என்கிற அலுவலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை, அதை யார் உடைச்சது? பொதுக்குழு ஏன் கூட்டல? அதெல்லாம் இது. ஆனா பிரியன் சாரே பதில் சொல்லிட்டாரு. நீங்க கட்சியை உடைத்ததை பத்தி பேசுங்கன்னு பார்த்தா கட்சி அலுவலகத்தை உடைச்சதை பத்தி பேசுறீங்களே. இப்ப கட்சியை உடைச்சது யாரு? ஒரு நிமிஷம். இப்ப பிரியன் சார் பாத்தீங்களா, அவர் பேசும்போதும் பேசுவாரு, நான் கரெக்டா அவர் சொல்றதுக்கு பதில் சொல்ல வரும்போது அப்பயே உடைச்சாங்கன்னு கொண்டு வராரு பாருங்க. சில உண்மைகளை உடைக்க பாக்குறாரு. உண்மைகள் உடைக்கிறதே சார் இந்த அதான் இப்ப என்னுடைய நோக்கம் என்னன்னா, புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மனிதநேய தலைவர் இறந்த போது அவர் செத்தப்போ ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஜெயலலிதம்மா ஜானகி அம்மா. அவங்க ரெண்டு பேரும் புரட்சி தலைவருக்காக தன்னுடைய மனதில் குளிர்ந்த குரோதத்தை, எதிரியை விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். பெங்களூர் பரப்பன் அக்ரஹார சிறையிலிருந்து சசிகலா வெளியில் வரும்பொழுது ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் எடுப்பாங்க, மீண்டும் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு போவாங்க, போயஸ் கார்டனுக்கு போவாங்க, கட்சி அலுவலகத்துக்கு போவாங்க, கட்சியை கைப்பற்றுவாங்க, இனிமே தான் அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய பிரளயத்தையே பார்க்க போறீங்க, சசிகலாவுடைய ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இனிமே தான் தொடங்கும்னு சொல்லும்பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு அறிக்கையை விட்டு அவங்க என்ன சொன்னாங்க? அதிமுக வெற்றி பெற வேண்டும், என்னால் எந்த விதமான களங்கமும் ஏற்படுத்தக்கூடாது, அதனால் அரசியலிலிருந்து விலகவில்லை, ஓரமா நிற்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கல்ல. அதை விட ஒரு பெரிய அதிமுக ஒன்றிணைவுக்கு தேவையா? ஏன் அப்படிப்பட்ட முகத்தை நம்ப மாட்டேன்றார் இபிஎஸ்? அதாவது சார், நம்பிக்கை அப்படிங்கிறது இப்போ இங்கே நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பரப்பன அக்ரஹாரம் தேவனஹள்ளியிலிருந்து பரப்பிட்டு வரும்போது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் காந்தி அவர்களை டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு அந்த ரயிலில் பயணம் செய்யும்போது ஒரு ஆங்கிலேயன் வெள்ளைக்காரன் ஏகாதிபத்தியத்தை எத்தி தள்ளி விட்டார் பார்த்தீங்களா? அந்த நினைப்புக்கு பிறகுதான் காந்தி நினைச்சாரு, என்னையா எத்தி தள்ளுற, உன்னை இந்தியாவை விட்டு துரத்துறேன்னு சொல்லி சொன்னார், செஞ்சார். 1915 வந்தார், எல்லா வேலையும் செஞ்சார், அது வெற்றியும் நடந்தது. அதுபோல நீங்க தேவனஹள்ளியிலிருந்து புறப்பட்டு வந்தபோது நீங்கள் இதேது நான் அம்மா அவர்களை பார்க்க செல்வேன் என்று அந்த இடத்தில் அவர் தன்னை நிரூபிக்க மறுத்து விட்டார். மறுக்கல, அனுமதி கொடுக்கல சார். கொரோனா பேரிடர் உலகத்துல எல்லாத்துக்கும் அரசியலுக்கு வரணும்னா அனுமதி எங்க வராது சார். இல்ல அந்த சமயத்துல கொரோனா பேரிடர் இருந்துச்சு. இப்ப பிரியன் சார் சொன்னார்ல, மயிலே இறகு போடு, மயில் அப்படிலாம் இறகலாம் போடாது. இல்ல அவங்களுடைய நிலை ஒரே நிமிஷம் ஆகுனி, இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அவங்களுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல 2001 வேளை அனுமதி எல்லாத்துக்கும் கொடுக்காது சார். அதை தாண்டி தாசா நீங்க அரசியல் பயணிக்கணும். காந்தி தண்டி யாத்திரைக்கு அனுமதி கொடுத்தாங்களா? வெள்ளக்காரங்க சௌர அனுமதி கொடுத்தாங்களா? அதை தாண்டி அதே மாதிரி அரசியல் 2021 நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா சார், இவங்கெல்லாம் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிறைய கவுன்சிலர்ல உருவாக்கணவங்க சார். அவங்களுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அரசியல் அறிவும் இல்லை, அனுபவம் இல்லை. நான் அரசியல் யதார்த்தவாதி இல்ல. ஒரே ரெண்டு விஷயம் அக்னி, நீங்க 2021 ஏன் விலகி இல்ல? அவங்க அரசியல் அவங்க விலகி நிக்க விடுதலையாகி வெளியில வந்த பொழுது அவங்க எந்த விதமான கழகத்துக்குள்ள ஒரே விஷயம் இருங்க அக்னி, அவங்க விடுதலையாகி வெளியில வரும்பொழுது எந்த விதமான கழகத்தை கட்சிக்குள்ள உருவாக்கல.
அமைதியாக தான் இருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது புள்ளி, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணுன்றதுக்காக எந்த விதமான எதிர்ப்பு குரலை தெரிவிக்காம அமைதியாக இருந்தாங்கல்ல, அவங்களை இப்போ உள்ள சேர்க்கறதுல என்ன பிரச்சனை வருது இபிஎஸ்? சார் நான் இப்படி சொல்றேன் சார், நீங்க கேட்கிற கேள்வி நல்லா இருக்கு சார். ஆனா எனக்கு சரியான பதில் சொல்லணும்ன்றத நான் நினைக்கிறவன். ஜெயிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, ஜெயிச்சுச்சா? அதுக்கு வந்து இபிஎஸ் தானே என்ன காரணம் காரணம் சார்? அது எப்படி சார்? ஜெயிக்கணும் வேண்டும் என்று நினைச்சு தான் நான் ஒதுங்கி நிக்கிறேன். ஒதுங்கி நின்று அதிமுக தோத்து போச்சே. சரியான கேண்டிடேட் போடல. அப்ப யார் சொன்னது? பாஜக கூட கூட்டணியில இருந்தது. 2 புள்ளி இருக்குல்ல, 3 புள்ளி இருக்கு. ஒரே நிமிஷம், இப்ப சொல்றேன் ஒரே நிமிஷம் அக்னி. 3 புள்ளி அதிமுக தோல்விக்கான காரணம். ஒன்னு, வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு 10.5 ரிசர்வேஷன். ஒன்னு. இரண்டாவது, பாஜகவோட இருந்த கூட்டணி. மூன்றாவது, இந்த 10.5 ரிசர்வேஷனால முக்குளத்தோர் ஓட்டு கிடைக்காம போனது. இந்த 3 புள்ளி தானே அதிமுகவினுடைய தோல்வி காரணம்னு சொல்றாங்க. 3 புள்ளி எடுத்தது அப்போ அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய இபிஎஸ் தானே. இதை நம்ம கடந்து போயிட முடியுமா? இப்ப இது 3க்கும் பதில் சொல்றேன். ஆனா பிரியன் சார் சொன்னதுல இருந்து பிரியன் சார் விடையும் சொல்லிட்டாரு. என்னன்னா, நீங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா? நான் அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார். பேரறிஞர் அண்ணா அதிலிருந்து வெளியேறி இல்ல காலம் முழுக்க நாங்க அரசியல் அதிகாரத்தை சுவைக்காம இருக்க முடியாது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி திமுக ஆரம்பிச்சாரா? திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியேற்றினாங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? கோர்ட்ல கேஸ் போட்டாரா? இல்லையே. நேரடி என்ன பண்ணாரு? எஸ்.எம். துரைராஜ் திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அவரை வச்சு மொத்தம் 12 சட்டமன்ற உறுப்பினர் வச்சு நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் போனாரா? கட்சி ஆரம்பிச்சாரா? 73ல இருந்து அங்க நடந்ததா? திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்துச்சா? 72ல. அப்ப 73ல பாண்டிச்சேரியில வெற்றி பெற்றாரா? அப்ப தொடர்ந்து அவர் வழக்கு மன்றத்துக்கு போகலையா? எத்தனை கேஸ் போட்டாங்க? 10 கேஸா போட்டாங்க. ஆனால் அதே மாதிரி திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட வைகோ வழக்கு போட்டார். ஒரே நான் கேட்ட கேள்வி அது மாதிரி இல்ல அக்னி. அது நான் மாதிரி கேக்குறது, உங்களுக்கு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார். இல்ல அதிமுக வீழ்த்திட்டாருன்றாங்க. ஒரே ஒரு கேள்வி அக்னி. 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ அதிமுகவுக்கு எதிராக, அதிமுக தொண்டருக்கு எதிராக என்ன துரோகம் செஞ்சாங்க இதுவரை? அதுக்கு விடை சொல்லுங்களேன். யாருக்கு? சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ அதிமுகவுக்கு எதிராக என்ன துரோகம் செஞ்சாங்க? எந்த துரோகமும் செய்யவில்லை என்றால் பயங்கரமான 1000 கேள்விக்கு சமமான ஒரு கேள்வியை கேட்கிறீங்க. எந்த துரோகமும் செய்யவில்லை என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏன் உங்களை பொதுச் செயலாளராக நியமிக்கவில்லை? சரி, அதே சொல்லுங்க. அவங்க நியமிக்கல. ஆனா உங்களுக்கு தெரியாது கிடையாது, முதலமைச்சராக யாரால் நியமிக்கப்பட்டார்? அது வந்து சசிகலாமால தான் நியமிக்கப்பட்டார். அவங்க ஒரே ஒரு நிமிஷம் இப்படி சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், 7.5 யாரால் அவர் நியமிக்க அவர் அமல்படுத்தினார்? யாருடைய பேச்சை கேட்டு அமல்படுத்தினார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் முடிவு தானே அது. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டு நலன் என்று உழைத்தார். 10.5 என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, தேர்தலுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லாஜிக், ஒரு பிரியன்ஸ் மூத்த பத்திரிகையாளர் சொன்ன இடம் தான். ஒருவேளை அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக ஆக்குன சசிகலா அவரை முதல்வர் கேண்டிடேட் ஆக்கியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? கூவத்தூர்ல இது ஆர்கே நகர்ல ஒரு பை எலெக்ஷன் வரும்பொழுது அதுல எம்எல்ஏ ஆக்கி அவரை சிஎம் ஆக்குறதுக்கான ஒரு வியூகத்தை அமைச்சு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கட்சி முழுக்க சசிகலாவோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும் இல்லையா? யாரை பார்த்து கலைகள்னு சொல்றாரு, யாரை பார்த்து ஓனாயின்னு சொல்றாருன்ற விமர்சனம் வரும் இல்லையா? அதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிக்கிடுவாங்க சார், நாளைக்கு இது பண்ணிக்கிறாங்க, அதை விட்டுருங்க சார். ஆனா நான் கேட்பது அன்றைக்கு இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு சார். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்றைக்கு கூவத்தூரில் எல்லா பேரும் உங்க முன்னாடி தானே இருந்தாங்க. ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த $1000 மில்லியன் உட்கட்சி பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனை அதே மாதிரி தான் நீங்க யாரை வேண்டுமானால் முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனால் முதலமைச்சர் ஆக்கியதற்கு பிறகு அந்த முதலமைச்சராக இருந்த போது இந்த நாடு பலன் அடைந்ததா பலவீனம் அடைந்ததா? பொலிட்டிக்கலா மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்க துரோகிகள், இவங்க வந்து கட்சியை இன்னொருத்தவங்கள்ட்ட அடமானம் வச்சிருவாங்கன்ற இந்த விமர்சனத்திற்கான நியாயபூர்வமான தர்க்கத்தை மக்கள் முன்னாடி விளக்கணும்ல, அதை விளக்க தவறிக்கிட்டே இருக்கிறாரா அதிமுகவோட பொதுச் செயலாளர்? நான் எப்படி கேட்கிறேன், 96ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே
அவங்களை எதிர்த்து தானே உயிரோடு இருந்தாங்கல்ல. அவர்கள் இருக்கிற போதே போட்டி பொதுக்குழுவை கூட்டினாரே, அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஏன் உங்களால் போட்டி பொதுக்குழுவை கூட்ட முடியவில்லை? ஆக பாவம் ஒரு புறம் பழி ஒரு புறமா? நீங்கள் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு இப்ப இல்ல இவங்க துரோகி அப்படின்னு இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க இவங்கள சொல்லுவாங்க, அது முக்கியம் இல்ல. கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அதற்கு ஆயத்த பணிகள் செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வேலையும் செய்யாமல் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று மமதையோடு ஆட்சி நடத்துகிறார்கள். ஆனால் மக்கள் அப்படி விரும்பல. பேசலாம்.